இதற்கிடையில தான் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து கூட்டத்தை வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை இபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு. அவரு பல குற்றச்சாட்டுகளை திமுக மீது அடுக்கி வராரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இத்தனை மக்கள் இவ்வளவு பேர் தான் அங்க போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் தமிழக அரசு எப்படி அனுமதித்தது? ஏற்கனவே தாவேகாவின் கூட்டத்தை வந்து பார்த்திருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல பார்த்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் எப்படி இருக்க முடியும் தெரிஞ்சுதானே காவல்துறை உள்ள அனுமதிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மாநிலத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான வசதிகளை பாதுகாப்ப அரசு தான் செய்திருக்கணும். தாவேகாவை குற்றம் சாட்டுவதுல எந்தவித நியாயமும் இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில 68 பேர் மரணம் அடைஞ்சாங்க. சென்னை ரோட் ஷோல 5 பேர் மரணம் அடைந்தாங்க. இந்த மரணங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை வந்து கரூர் விவகாரத்துல மட்டும் எப்படி திமுகவுக்கு வந்தது அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி தொடர்ந்து இபிஎஸ் தாவேகாவுக்கு ஆதரவா பேசி வராரு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் எழுந்து வருது. இது மட்டும் இல்லாம அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைத்ததாகவும், பொங்கலுக்கு பிறகு இதற்கான பதிலை சொல்கிறேன் என்று தாவேகாவின் தலைவர் விஜய் சொன்னதாகவும் ஒரு செய்தி பரவி வருது. தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைக்குமா? பாஜகவோடு கூட்டணி வைக்குமா? ஏன்னா அரசியல் வந்து இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். ஒரு நிலையான நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு அரசியல்ல கிடையாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யார் யாரோடு கூட்டணி? பொறுத்திருந்து பார்ப்போம்.